அடுத்ததா சொல்கிறார், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காஃபிர்களோடு விவாதம் செஞ்சதாக நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சம்பந்தமாக சொல்ற அந்த குர்ஆன்ல, காஃபிர்களோட விவாதம் செஞ்சதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி சொல்ற அந்த குர்ஆன்ல தான் இருக்குது, ஜாஹில்களோடு விவாதம் செய்யாதீங்க, ஜாஹில்களோட பேசாதீங்க என்று இருக்கிறது. எனவே நாங்கள் ஜாஹில்களோடு பேச மாட்டோம் என்று ஒரு பழைய வாதத்தை மீண்டும் என்ன செய்கிறார், வாந்தி எடுத்திருக்கிறார் முஃபாரிஸ் ரசாதி அவர்கள். என்ன வாதம்? அவர் சொல்றதை கேளுங்க. وَعِبَادُ الرَّحْمَنِ الَّذِينَ يَمْشُونَ عَلَى الْأَرْضِ هَوْنًا وَإِذَا خَاطَبَهُمُ الْجَاهِلُونَ قَالُوا سَلَامًا. எந்த அல்லாஹ் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தனது சமூகத்தோட விவாதம் செஞ்சாருன்னு அல்லாஹ் எந்த அல்லாஹ் சொல்றானோ, எந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த காலத்து மன்னனோட விவாதம் செஞ்சான் எந்த அல்லாஹ் சொல்றானோ அதே அல்லாஹ் சொல்கிறான், மூடர்கள் உங்களை சந்தித்து உங்களோடு உரையாட நாடினால் காலு சலாமா, அவர்கள் இபாதுர் ரஹ்மான் அல்லாஹ்வின் நல்லடியார்கள், காலு சலாமா சலாம் என உற்றுவாப்பாண்டு ஒதுங்கி செல்வார்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்ப இந்த இடத்துல என்ன, யாரோட பேசின பிரயோசனம் இருக்குதோ அவரோட பேசலாம், யாரோட பேசி எந்த பிரயோசனம் இல்லையோ அவர்களுக்கு பதில் வைதா அகாதபஹுமுல் ஜாஹிலூன காலு சலாமா, பயந்தல்ல. இது அல்லாஹ் சொல்லித்தாரான். அல்லாஹ்வுடைய அடியார்கள் மூடர்களை அவர்களோடு தர்க்கிக்க வந்தால், அவர்களோடு பேச வந்தால், மூடர்கள் ஜாஹில்கள் குறித்த துறையில் ஜாஹிலாக இருப்பவர்கள் வந்தால் சலாமா சலாம் என்று சொல்லி ஒதுங்கிக் கொள்வார்கள். இதுவும் அல்லாஹ் சொல்றதான், இதையும் கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்கள். என்ன சொல்கிறார்? 25வது அத்தியாயத்தில் 63வது வசனம், வஇபாதுர் ரஹ்மான், அளவற்ற அருளாளரின் அடியார்கள், அல்லதீன யம்ஷூன அலல் அர்லி ஹௌனா, அவர்கள் பூமியிலே பணிவாக நடப்பார்கள், வைதா காத்தபஹுமுல் ஜாஹிலூன், அவர்களுடன் ஜாஹில்கள் பேச வந்தால், உரையாட வந்தால், காலு சலாமா சலாம் என்று சொல்வார்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு வசனத்தை சொல்றான். இந்த வசனத்தை காட்டி வைதா காத்தபஹுமுல் ஜாஹிலூன், ஜாஹில்கள் அவர்களுடன் உரையாட வந்தால், விவாதிக்க வந்தால், காலு சலாமா சலாம் என்று அப்படி நைசா ஒதுங்கிடுவாங்க. அப்ப நீங்க ஜாஹிலா இருக்கிறீங்க, எனவே உங்களோட நாங்க விவாதம் செய்ய மாட்டோம், நைசா ஒதுங்கிடுவோம். குர்ஆன் அல்லாஹ் அப்படிதான் சொல்றான் என்று மக்களுக்கு ஒரு விளக்கம் சொல்றோம் என்ற பேர்ல குர்ஆன் அப்படியே உல்டாவாக தலைகீழ மாத்தி ஒரு விளக்கத்தை சொல்றார். அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆன் வசனத்துல தர்க்கம் செய்வது சம்பந்தமாக பேசுகிறானா, அல்லது உரையாடல் நடத்துவது உரையாடுவது சம்பந்தமாக சாதாரணமாக பேசுவது சம்பந்தமாக பேசுகிறானா? இங்க என்ன வருது? ஹாத்தப என்று வருகிறது. ஹாத்தப என்று சொன்னா என்ன? ஹாத்தப என்று சொன்னால் பேசுவது, பேச்சுவார்த்தை நடத்துவது. முஹாத்தபா என்று சொன்னா உரையாடல் செய்வது. அப்ப ஹாத்தப என்று சொல்வது காபிர்கள், ஜாஹில்களாக மடையர்களாக இருப்பவர்கள் மடத்தனமான செய்திகளை, வீணான விஷயங்களை பேச வருவார்கள். அப்படி பேச வந்தா சலாம் என்று ஒதுங்கிக் கொள்ளணும். ஜிதால பத்தி இங்கே பேசவில்லை, விவாதம் செய்வதை பத்தி அல்லாஹ் இங்கே பேசவில்லை. விவாதம் செய்யுமாறு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல 16வது அத்தியாயத்துல 125வது வசனத்துல அல்லாஹ் கட்டளை இடுகிறான், உதுஉ இலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மா, உமது இறைவனுடைய பாதையை நோக்கி ஹிக்மத்துடன் ஞானத்துடன் அழைப்பீராக, வல் மௌஇலத்தில் ஹஸனா, அழகிய அறிவுரைகளுடன் அழைப்பீராக, வஜாதிலுஹும் பில்லதி ஹிய அஹ்சன், அவர்களுடன் அழகிய முறையில் விவாதம் செய்வீராக என்று அல்லாஹ் யாரோட விவாதம் செய்ய சொல்றான்? மக்கத்து முஸ்ரிக்குகளோடு விவாதம் செய்ய சொல்றான். மக்கத்து முஸ்ரிக்குகள் யார்? ஐயாமுல் ஜாஹிலியா காலம் என்று நாங்கள் சொல்கிறோம். அந்த ஐயாமுல் ஜாஹிலியா காலத்தில் வாழ்ந்தவர்கள் யார்? ஜாஹில்கள். அபுல் ஜஹல், அவன் அபூ ஜஹல் மடையனின் தந்தை என்று அல்லாஹ் சொல்கிறான். அவன் அபுல் ஹிக்மாக இருந்தவன், ஞானத்தின் தந்தையாக இருந்தவன். இஸ்லாம் என்ற ஞானம் அவனுக்கு கிடைக்காததனால் அவனை ஜஹலாக, அவனை மடையனாக அல்லாஹ் சொல்கிறான். அந்த அபூ ஜஹலுடன் தான் அல்லாஹ் விவாதிக்க சொல்கிறான். அழகான முறையில அபூ ஜஹல் என்ற மடையனோடு விவாதம் செய்யுங்கள், அபூ லஹப் என்ற மடையனோடு விவாதம் செய்யுங்கள், உத்பா ஷைபா வலீத் என்ற மடையர்களோடு விவாதம் செய்யுங்கள் என்று ஜாஹில்களோடு தான் அல்லாஹ் விவாதம் செய்ய சொல்கிறான். விவாதம் என்பதே எங்கட பார்வையில நாங்க சத்தியத்துல இருக்கிறோம், அசத்தியத்துல இருக்கிறவங்களோட விவாதம். அசத்தியத்தில் இருப்பவர்கள் ஜாஹில்கள் தானே, அவங்க சத்தியம் விளங்காம மடமைத்தனத்துக்கு வக்காலத்து வாங்குவதற்கு வருபவர்கள் தானே, அவங்களோட தானே விவாதமே செய்யணும். அல்லாஹ் அப்படித்தானே கட்டளை இடுகிறான். இங்க வந்தது என்ன? முகாத்தபா செய்வதற்கு, உரையாடுவதற்கு, பேசுவதற்கு ஜாஹில் ஒருவன் வந்தால், மடையன் ஒருவர் வந்தால் காலு சலாமா, சலாம் என்று சொல்ல வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான்.
அப்ப இங்க வர மடையன் யார் என்று சொன்னா அல்லாஹ் தஆலா அதை விளக்குறான் 28வது அத்தியாயத்தில் 55வது வசனத்துல இதா சமிஉல் லஹ்வ அவர்கள் வீணானதை செவியுற்றால் அஅரனு அன்ஹு அவர்களை விட்டு அலட்சிய போக்கில் அவர்கள் அலட்சியப்படுத்தி அப்படியே புறக்கணித்து சென்று விடுவார்கள் வகாலு மேலும் சொல்வார்கள் லனா அமாலுனா எங்கட அமல் எங்களுக்கு வலக்கும் அமாலுக்கும் உங்களோட அமல் உங்களுக்கு சலாமுன் அலைக்கும் உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும் லா நப்தகில் ஜாஹிலீன் நாங்கள் ஜாஹில்களை விரும்ப மாட்டோம் என்று சொல்லி அப்படியே நைஸா நலிவிடணும் என்று அல்லாஹ் சொல்கிறார். யாருடன் அல்லாஹ் சொல்வது? வீணான காரியத்தில் ஈடுபடும் ஜாஹில்கள், வீணானவற்றை செய்யக்கூடிய ஜாஹில்கள், மடையர்கள், மடத்தனமாக நடக்கக்கூடிய வீணான காரியத்தில் ஈடுபடக்கூடிய பொழுதுபோக்கென்ற பேர்ல நாஸ்தி செய்யக்கூடியவர்கள் யாரு வந்தாலும் நமக்கு நேரம் ரொம்ப முக்கியம். நிறைய நேரத்தை புரோசனமா பயன்படுத்த வேண்டி இருக்குது. இந்த மடப்பயனோட நம்ம பேச்சுவார்த்தைக்கு போய் இவனோட நாங்க உலக காரியத்துல வீணானதுல மூழ்கிட்டோம்னா நம்மளோட நேரம் நாஸ்தி ஆகிரும், நம்முடைய நேரம் விரயமாகிரும். பெருமதியான நேரத்தை நல்ல பணியில பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று வீணான உலக காரியங்கள்ல மூழ்கக்கூடியவர்கள் வந்தால் சலாம் சொல்லி ஒதுங்கி போங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். இதை கொண்டு வந்து அல்லாஹ் யாரோட எந்த ஜாயில்களோட எல்லாம் விவாதமே நடத்தி இஸ்லாத்தை நிலைநிறுத்த சொன்னானோ அதற்கு எதிரானதா சொல்ற அளவுக்கு யாரோ கமெண்ட்ல சொல்றான், ஷேக் இதையும் சொல்லுங்க. இப்ப ஷேக்கிட்ட மூலட தரம் எந்த அளவுக்கு இருக்குது? கமெண்ட்ல ஒருத்தன் உசுப்பேத்துறான், உசுப்பேத்தும் போது உசுப்பேத்துறான் மயிலோடு ஏறுறதா இல்ல, அதுக்கு உசுப்பேறாம என்ன சொல்ற, இதை சொல்றது சரியா இருக்குமான்னு யோசிச்சு பதில் சொல்லாம அப்படியே எடுத்து சொல்றது. அல்மாரிக்குள்ள மூளைய பூட்டி வச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ள கல்லாக்கி வச்சு இந்த வார்த்தைகளை சொல்லும் போது என்ன இவர் இப்படி பேசுறான்னு நினைக்காது. இதெல்லாம் அவர் பயன்படுத்துற வார்த்தை, அவர் பயன்படுத்துற வார்த்தை அவருக்கு ரிப்பீட் பண்றேன். நான் பயன்படுத்தி நானாக சொல்லவில்லை, அவருடைய பேச்சில வர ஒவ்வொரு வார்த்தையும் தான் நான் எடுத்து சொல்கிறேன். இப்படி மூளையை கலட்டி வச்சு பேசக்கூடிய நிலையில் இருந்து மார்க்கம் பேச வருகிறார்களாம், அடுத்தவனை கொச்சப்படுத்தி பேசுவாங்களாம். அப்ப அல்லாஹ் தஆலா ஜாயில்களோடு விவாதம் செய்ய வேண்டாம் என்று சொல்லவே இல்லை. ஜாயில்களோடு தான் விவாதம் நடக்கும். நாங்க சத்தியத்தில் இருந்தா நமக்கு எதிராக அசத்தியத்தில் இருப்பவர்கள் நம்முடைய பார்வையில் ஜாயில்கள் தானே. அப்ப அந்த ஜாயில்களோடு தான் இஸ்லாம் விவாதம் நடத்துமாறு நமக்கு வலியுறுத்துகிறது. இதுவும் அவரு தவறாக அல் குர்ஆனை புரிந்து கொண்டிருப்பதற்கு மிகப்பெரிய ஒரு சான்றாக இருக்கிறது. இன்னொரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும். இப்ப நாங்க முஃபாரிஸ் ரசாதியை விவாதத்துக்கு அழைக்கிறோம், இன்னும் பலரையும் சலஃபுகள்ல விவாதத்துக்கு அழைச்சிருக்கிறோம். அவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா அவங்களை நாங்க அறிவாளிகள் என்று நினைச்சு அழைக்கிறோம் என்று நினைச்சிட்டாங்க. முஃபாரிஸ் ரசாதி என்பவர் நம்முடைய பார்வையில நம்பர் 1 முட்டாள் பெயர். ஏனென்று சொன்னா மார்க்க தீர்ப்பு சொல்றதுல ஒருத்தர் விளங்கலாம் தானே எந்த அளவுக்கு இவங்களோட அறிவு இருக்குது என்று சொல்லி. இப்ப உதாரணமாக நாங்க ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருந்தோம். என்ன விமர்சனம்? ஃபாத்தியா சூராவை ஓதி ஆரம்பிக்கிறாரு. ஃபாத்தியா சூரா ஓதியா ஒரு சபையை ஆரம்பிக்கிறது, ஹம்து ஸலவாத் சொல்லி தானே ஆரம்பிக்கணும். ஃபாத்தியா சூராவை ஓதி ஆரம்பிக்கிறது பித்அத் இல்லையா? இது கூட இவருக்கு தெரியாம இருக்குது, இவர் இதுல கவனம் செலுத்துறாரு இல்லைன்னு ஒரு விமர்சனத்தை வச்சிருந்தோம். அதுக்கு அவர் என்ன பதில் சொல்றாரு? ஃபாத்தியா சூராவை ஓதி ஆரம்பிக்கிறதுண்டா லைவ் ஆன் பண்ணினா 4 பேர் வந்து சேர காட்டிலும் பாட்டா போட முடியும், நான் ஏதாவது சொல்லி கொண்டு சும்மா உலர்த்தி கொண்டு இருக்க முடியுமா? அதுக்குதான் ஃபாத்தியா ஓதினேன் அப்படி என்கிறார். உங்களுக்கு யார் உலர்த்தி கொண்டு இருக்க சொன்னா? நீங்க கிராத்த சொல்லி அப்படி நீங்க ஓதுறது ஒரு மார்க்கத்துடைய சாயல் மாதிரி காட்டினால் ஏதோ ஃபாத்தியா சூரா ஓதிதான் நிகழ்ச்சிகள் ஆரம்பிக்கணும் என்று மக்கள் விளங்கி கொண்டு இருக்கும் போது அது மக்கள் என்ன யோசிப்பாங்க? முஃபாரிஸ் ரசாதியும் ஃபாத்தியா ஓதிதான் ஆரம்பிச்சாரு, எனவே ஃபாத்தியா ஓதுவதுதான் சுன்னால இருக்குது என்று நினைப்பார்களா இல்லையா? இது கேள்வியை கேட்ட பிறகு ஃபாத்தியாவை மோதி இன்னொரு சூறாவை மோதுறாரு. அது சொல்லணுமா இல்லையா? நான் நீங்க வந்து சேர காட்டணும், மக்களே நிகழ்ச்சி ஆரம்பிச்சுட்டேன், லைவா போட்டுட்டேன், 4 பேர் வந்து பாருங்க, பார்க்க காட்டணும், நான் குர்ஆன் திலாவத் பண்ணி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி குர்ஆன் திலாவத் ஓதணுமா இல்லையா? இவர் என்ன பதில் சொல்றாரு தெரியுமா? அதுக்கு நியாயம் கட்டுறதுக்கு ஒரு சப்பக்கட்டு. என்ன சப்பக்கட்டுன்னா, ஃபாத்தியாவை ஓதி ஒரு நிகழ்ச்சியை ஆரம்பிக்க வேண்டும் என்று நியத் இருந்தால் தான் அது பித்அத் ஆகும். ஒரு நிகழ்ச்சி நடக்க இருக்கிறது, அது பயான் நிகழ்ச்சி, அதற்கு முன்பதாக ஃபாத்தியா ஓத வேண்டும் என்று இன்னொரு நிகழ்ச்சி இருக்கிறது. முதலாவது நிகழ்ச்சி ஃபாத்தியா, 2வது நிகழ்ச்சி பயான் என்று வரும்போது நிகழ்ச்சியாக நினைத்து ஓதினால் அது பித்அத்தாக வராது. அறிவு கொள்ளுங்கிட்ட விளக்கத்தை பாத்தீங்களா? நாங்களும் சொல்றோம்
யாராவது வந்து ஒரு பயானுக்கு முன்னால ஃபாத்தியா ஓதி தான் ஆரம்பிக்கணும்டா அது பிதா. ஆனால் பயானுக்கு முன்னால ஒரு நிகழ்ச்சியாக குர்ஆன் ஓதுவது ஒரு நிகழ்ச்சி, அதுக்கப்புறம் ஒரு பயான் ஒரு நிகழ்ச்சி, அப்படி ஒரு நிகழ்ச்சியாக செய்யும் பொழுது அது பிளன்னு நம்ம சொல்ல இயலாது. ஏன்னாவது அது ஒரு நிகழ்ச்சியா பார்த்தால், அது ஒரு இபாதத்தை நினைச்சு ஃபாத்தியா ஓதி தான் ஆரம்பிக்கணும்னு நினைச்சு அது பிழை. அறிவு கொழுந்து கொடுத்த விளக்கம் என்னன்னா, நீங்க நினைச்சு விதுவத் செஞ்சா தான் விதுவத்து, நினைக்காம விதுவத் செஞ்சா விதுவத் இல்ல. யாரு உங்களுக்கு இதை சொல்லி கொடுத்தா? எந்த மதரசால இதை படிச்சீங்க? எந்த உசூலுல் ஹதீஸ்ல இதை படிச்சீங்க? இப்படித்தானே சுன்னத்துல் ஜமாத்துக்காரன் விதுவத்துக்கு வக்காலத்து வாங்கினா. மீராஜ் நோம்பு ஏன் பிடிக்கிறீங்க? மார்க்கத்துல அதுக்கு ஆதாரம் இருக்குதான்னு கேட்டா என்ன சொல்லுவான்? மீராஜ் நோம்பு நாங்க மீராஜுக்கு என்று நினைத்தா பிடித்தோம், நோம்பு என்று நினைத்துதானே பிடித்தோம் என்பார். இப்படி எல்லா விதுவத்துக்கும் ஃபாத்தியாவை ஏன் குர்ஆனை தானே ஓதினோம், ஃபாத்தியா என்று நினைத்து விதுவத் செய்யவில்லை என்று தன்னுடைய மனசுல நினைக்கிறதை மார்க்கத்துக்கு ஆதாரமா காட்டினா அது பித்அத் இல்லை என்று ஆகிவிடுமா? கொஞ்சம் யோசிக்கிறது இல்லையா? மன் அமில அமலன் லைஸா அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன். யார் ஒருவர் நம்முடைய அங்கீகாரம் இல்லாமல் ஒரு அமலை செய்வாரோ அது ரத்து செய்யப்படும் என்று சஹீஹ் முஸ்லிம்ல ஆதாரபூர்வமான ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்குது என்று சொன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய சொல் செயல் அங்கீகாரம் இல்லாதவரை செய்ய முடியாது. நீங்க எப்படி காட்டுறீங்க? நீயத்து அப்படி இல்லையே, நீயத்து நல்லவே, நீயத்து நல்லா இருக்கணும், செயல்பாடு நல்லா இருக்கணும். இன்னமல்ல அமலு பின்னியா, நியத்தை வைத்துதான் செயலை அமைக்கணும் என்று சொன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே ரசூலா சொல்றாங்க, மன் அஹதஸ ஃபீ அம்ரினா, நம்முடைய மார்க்க விவகாரத்தில் யாராவது புதிதாக ஒன்றை உருவாக்கினால், ஹாதா மா லைஸ, அது மார்க்கத்தில் இல்லாத விஷயமாக இருந்தால் ஃபஹுவ ரத்துன், அது ரத்து செய்யப்படும் என்று ரசூலா சொன்னாங்களா இல்லையா? அப்ப நியத்தும் சரியா இருக்கணும், செயலும் சரியா இருக்க வேண்டும். ஒரு நிகழ்ச்சியை ஆரம்பிப்பதாக இருந்தால் ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறை என்ன? ஹம்து ஸலவாத் சொல்லுவாங்க, அல்லாஹ்வை புகழுவாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிகழ்ச்சி ஆரம்பிப்பாங்க, பிறகு பயானா எது வேண்டாலும் சொல்லுவாங்க, முடிக்கும் போது சபையை கலைக்கும் போது சுப்ஹானக்கல்லாஹ் என்று சொல்லுவாங்க. இதுதானே வழிமுறை. நான் முதலாவது நிகழ்ச்சி கிராத்து, இரண்டாவது நிகழ்ச்சி பயானு, நிகழ்ச்சியாக நினைத்து ஃபாத்தியா ஓதினேன், எனவே அது பித்அத்தாக ஆகாதென்றா இதை நீங்க உங்களோட சவுதி உலமாக்கள் கிட்ட ஃபத்வாவை கேளுங்க. நிகழ்ச்சியாக நான் ஃபாத்தியா ஓதலாமா? நான் பயான பித்அத்தாக நினைத்து ஓதவில்லை, நிகழ்ச்சியாக நினைத்து ஓதினேன், அப்ப அது சுன்னத்தாக மாண்டி கேளுங்க. உங்களை பித்அத்வாதி என்றுமா? முஃபாரிஸ் ரசாதி என்பவருடைய அறிவின் லட்சணம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்று இதன் மூலம் தெரிகிறதா இல்லையா? தெரிகிறது. இன்னும் சொல்ல போனால், ஒருத்தர் கேள்வி கேட்கிறாரு, அந்த கேள்வி பதிலே முக்காடு தான் போட்டு இருந்தாரு. நான் மூளையை மறைக்கிறது தானே, முக்காட போட்டு நீங்க லைலத்துல் கத்ர் ஹதீஸ் சம்பந்தமாக உங்களுடைய நிலைப்பாடு என்ன? அல்லாஹ் இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃப்வ ஃபஃபு அன்னி, இந்த துஆ சம்பந்தமான நிலைப்பாடு என்ன? அதுல பலவீனமான ஹதீஸ், அதுல நிறைய குளறுபடிகள் இருக்கிறது, தொடர்பு அறிந்திய ஒரு செய்தி, அது பலவீனமான செய்தி. சரி, ஏதோ ஒரு ஆய்வு முன்வைக்கிறார் போல, ஹதீஸ் துறையில ஏதோ ஆய்வு செஞ்சிருக்கிறார் போல நினைச்சா நிகழ்ச்சியை முடிக்கும் போது, ஆனா நீங்க ஓதுறதை நிறுத்தாதீங்க. எப்படி விளக்கம்? பலவீனமான ஹதீஸ், ஓதுறதை நிறுத்தாதீங்க. என்ன ஓதுறதை நிறுத்தாதீங்க? பலவீனம் என்று சொன்னா அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாத ஒரு செய்தி, அல்லாஹ் ரசூல் சொல்லாத ஒரு விஷயம். வலா தக்ஃபு மா லைஸ லக பிஹி இல்முன், உனக்கு அறிவில்லாததை பின்பற்றாதே, ஒதுங்கி செல் என்று அல்லாஹ் சொல்லிட்டான். அப்ப சந்தேகம் வந்துருச்சு, ரசூலுல்லாஹ் சொன்னதா இல்லையான்னு சந்தேகமா? விட்டு விலக சொல்லுவீங்களா? ஹதீஸ் பலவீனம், ஆனா அமல் செய்யுங்க. அப்படியே சுன்னத்துல் ஜமாத்காரன் சொல்ற மாதிரி இருக்குதா இல்லையா? இதுதான் தௌஹீதா? இதுதான் சலஃபு சிந்தனையா? சலஃபு சிந்தனை உள்ளவர்கள் இப்படித்தான் சொல்வார்களா? இப்படித்தான் பத்துவா சொல்வார்களா? இவர் என்ன பண்றாருண்டா, இருக்கிற சலஃபுக்காரங்களா சுண்ணாவை கடைபிடிக்கிற மாதிரி காட்டி கொண்டிருப்பாங்க, அத்தனை பேட்ட மூஞ்சில கரிய பூசிக்கொண்டே இருக்கிறார். முதல்ல இந்த சலஃபுக்காரங்க இவற்ற விஷயத்துல ஒரு நடவடிக்கை எடுங்க. பார்த்து பேசி, அவன் நீ பேசுறதுல நம்ம சலஃபுகள் தலையில மண்ணவாரி போட்டு கொண்டு இருக்கிறாய் என்று தானே வருகிறது என்று இவருடைய விஷயத்துல கவனமா சலஃபுகள் இருக்கணுமா இல்லையா? சஹீ இல்லை, ஆனால் அமல் செய்யலாம். இவருடைய அறிவின் லட்சணம், ஃபத்வாவின் தரம் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அது மட்டுமல்லாமல் ஒருத்தர் கேட்கிறார், இந்த முன்கர் நக்கீர் ரெண்டு மலக்குமார்கள் இருக்கிறாங்களா, அதுக்கு ஹதீஸ்ல ஆதாரம் இருக்குதா? அறிவு கொழுந்து என்ன பதில் சொல்லுது தெரியுமா? நான் ஆய்வு செய்த வகையில் அப்படி 2 மலக்கு இல்லை. சரி, அப்ப மலக்கு இல்லைன்னு ஆய்வு முன்வைக்க போறாருன்னு பார்த்தா, ஆனா வேறு சில அறிஞர்கள் அந்த ஹதீஸ் சஹீஹ் என்று சொல்லி இருக்கிறார்கள். நான் ஆய்வு செய்ததில் ஹதீஸ் பலவீனம், வேறு சிலர் சஹீஹ் என்று சொல்லி இருக்கிறார்கள். அப்ப மலக்குமார்கள் 2 வருவாங்கன்றது என்னுடைய கருத்து. வேறு அறிஞர்களுடைய கருத்தின் பிரகாரம் முன்கர் நக்கீர் 2 பேரும் இருக்கிறது. இப்படி பதில் சொல்றார். இப்ப கேள்வி கேட்டவன் கன்ஃபியூஸ் ஆவானா இல்லையா? முன்கர் நக்கீர் என்ற பேர்ல மலக்கு இருக்கிறானா இல்லையான்றதை அவனுக்கு தெரிஞ்சு கொள்ளணும். பதில் சொன்னா ஆமா இருக்கிறாங்க, இந்த ஐக்கிய ஹதீஸ் இல்லை, அந்த ஹதீஸ் பலவீனம், முடிவு கட்டணுமா இல்லையா? இது எப்படி முட்டு கொடுக்கறதுண்டா, உள்ள அம்பிட்டு சலஃபுகளையும் பாதுகாக்கணும்.
யாரோடையும் கருத்து இஃப்திலாஃப் காட்டிடக்கூடாது. இஃப்திலாஃபா காட்டினா தொப்புக்கு அடிபட்டுருமே. அதனால அறிஞர்கள்ட்ட விஷயத்தையும் பாதுகாத்து விளக்கம் சொல்லணும். எப்படி விளக்கம்? எனக்கு ஹதீஸ் லைஃப், பல அறிஞர்கள் சஹி என்கிறார்கள். என்ன பொறுத்தளவுல 2 மலக்கு, பல அறிஞர்களுடைய கருத்தை பொறுத்தளவுல முன்கர் நக்கீர் என்ற பேரு என்று சொல்லிட்டு ஆளுக்கே விளங்குது. நம்ம கன்ஃபியூஸ் பண்றோம். இது நான் எதுக்கு சொல்றேன் தெரியுமா? என்ன நான் லைஃப் என்று சஹியான அறிஞர்களுடைய கருத்தையும் எடுத்து காட்டுகிறேன் என்று நீங்கள் நினைப்பீர்கள். எதுக்கு சொல்றேன்னா, இல்முடைய அமானிதத்தை நான் மக்களுக்கு வெளிப்படுத்துகிறேன். இல்முடைய அமானிதமா? வேறாக்களும் சஹி என்று இருக்கிறார்கள், நான் மட்டும் ஏன் பாட்டுக்கு லைஃப் என்று சொல்லி போனா மற்றவங்க சஹி என்று சொன்னது என்னவாகும் என்று இவருக்கு ஒரு உறுத்தல் வருதான். அமானிதத்தை ஒரு சமக்கணுமா? அதனால சொன்னேனா. யாராவது கேள்வி கேட்கிறவன், உன்னுடைய இல்முடைய அமானிதம் என்ன, அவனுடைய இல்முடைய அமானிதம் என்ன, இதையா கேள்வியா கேட்கிறான்? உங்களுடைய முஃபாரிஸ் ரசாதியே உங்களுடைய தனிப்பட்ட நிலைப்பாடு என்ன, வேறு அறிஞர்களுடைய தனிப்பட்ட நிலைப்பாடு என்ன, இதைத்தான் கேள்வியா கேட்பார்களா? கேள்வியா கேட்பவர்கள் என்ன கேட்பார்கள் என்றா, மார்க்கத்தின் நிலைப்பாடு என்ன? மார்க்கத்தின் நிலைப்பாட சரியா சொல்லணுமா இல்லையா? மொத்த உலகமே சேர்ந்து அந்த ஹதீஸ் சஹீ என்று சொன்னாலும் நான் காரண காரியத்தோடு இந்த ஹதீஸ்ல பலவீனத்தை பார்க்கிறேன். எனவே இந்த ஹதீஸ் பலவீனம் என்பதனால் முன்கர் நக்கீர் என்று 2 வானவர்கள் இல்லை என்று உறுதியான பதில் சொல்லணுமா இல்லையா? உறுதியான பதில் வராது. பட்டும் படாமலும் தொட்டும் தொடாலும் அவரையும் தடவி இவரையும் தடவி எல்லாத்தையும் அனுசரித்து ரியாலையும் பாதுகாத்து தினாரையும் பாதுகாத்து பதில் சொல்வது அறிவின் தரமா? இதுதான் கேள்வி. அப்ப எங்களுக்கு தெரியும், முஃபாரிஸ் ரசாதி என்பவன் மண்டல மசாலா இல்ல, அது ஒரு களிமண்ணு, புத்து மண்ணு தெரியும், ஜாஹில் என்று தெரியும், ஜஹ்ல் பசீத், தெல்ல தெளிவான ஒரு ஜஹ்ல் என்று தெரியும். ஆனாலும் நாங்கள் விவாதத்துக்கு ஏன் அழைத்தோம்? அந்த முஃபாரிஸ் ரசாதி போன்ற ஜாஹில்களோடு கூட மார்க்கம் விவாதம் செய்ய சொல்கிறது. ஏன்னா அந்த ஜாஹில் மூலமா 4 பேர் வழி தவறி போயிடக்கூடாதா இல்லையா? அந்த ஜாஹில் மக்களை வழி கெடுக்கிறான், இவரிடமிருந்து மக்களை பாதுகாக்கணுமா இல்லையா? அந்த உணர்வோடு அந்த பொறுப்போடு சத்தியத்தை நிலைநிறுத்தணும் என்பதற்காக முஃபாரிஸ் ரசாதி என்ற ஜஹ்ல் பசீத்துகளோட கூட நாங்க என்ன செய்யணும்? விவாதம் செய்ய வேண்டும் என்ற கடமைக்காகத்தான் நாங்கள் அவரை விவாதத்துக்கு அழைத்தோம். ஆனா அவர் திருப்பி என்ன சொல்றாரு தெரியுமா? அப்துல் ராசிக் கேள்விக்கு பதில் சொல்கிறாராம். பெரிய ஃபத்வாவா பாருங்க, சவுதியில எல்லாம் பெரிய பெரிய முஃப்திமார்கள் பதவியிலே அமர்த்தி இருக்கிறார்கள். இவ்வளவு சிரமமா இருக்குது அந்த பதவியை பெற்றுக்கொள்வதற்கு. இவங்க ஃபத்வா சொல்றாங்க, கேள்வி பதில் நடத்துறாங்களா முஃப்திமார்களாம். பாத்தீங்களா மக்களை எங்க கொண்டு போறாங்கன்னு பாத்தீங்களா? இலங்கையில சில முஃப்திமார்கள் வச்சிருப்பாங்க. எதுக்கு முஃப்திமார்கள்? இஸ்லாமிய வங்கிக்கு ஃபத்வா எடுக்கிறதுக்கு தான் வச்சிருப்பாங்க, சரியா கவுன்சில்ல. வேற ஏதாவது ஃபத்வா வெளியிட்டு இருக்கிறத பாத்தீங்களா? இல்ல. இருந்து நின்று சில ஃபத்வாக்களை கொடுத்தாலும் அப்படியே சமூகத்துல தலையை குனிக்க வைக்கிற ஃபத்வாக்கள் தான் கொடுப்பாங்க, முஃப்தி என்ற பட்டத்தோட. இந்த பட்டம் பதவி இருந்தால்தான் ஃபத்வா வெளியிடலாம் என்ற மாதிரி சவுதியில இருக்கிற சலப்புகள் காட்டுற அந்த பந்தாவை இவர் முட்டு கொடுத்து எப்படி காப்பாத்துறாருன்னு பாருங்க. அதுக்கு தனியா ஒரு கோட்டு, டிகிரி முடிச்ச மாதிரி, டிகிரி முடிச்சவனுக்கு கன்வகேஷன்ல க்ளோக் கொடுக்கிற மாதிரி, சட்டத்தரணிகளுக்கு நீதிமன்றத்துல வாதாடுறதுக்கு க்ளோக் கொடுக்கிற மாதிரி, எம்ஏ பட்டம் டாக்டரேட் பட்டம் எடுக்கிறவங்களுக்கு கலர் கலரா கோட் க்ளோக் கொடுக்கிற மாதிரி, இங்க மார்க்கத்துல குர்ஆன் சுன்னாவை படிச்சு அரபு படிச்சு உசூல் ஹதீஸ படிச்சவனுக்கு கருப்பு கோட்டா, சோப்பு கோட்டா, நீலம் கோட்டா, மஞ்சள் கோட்டா, இவங்க க்ளோக் போட்டு என்ன காட்டுறாங்க? இவங்கிட்ட வந்து அந்த டிஸ்டன்ஸை காட்டுறாங்க, மக்களோடு வேறுபடுத்தி காட்டுற அந்த டிஸ்டன்ஸை காட்டுறாங்க. இது முற்றிலும் முழுதாக கிபிரியத்தான் ஒரு செயலாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். மக்களோட மக்களா சர்வ சாதாரணமாக நடமாட வேண்டும். ஆனா இந்த முஃபாரிஸ் ரசாதி என்ன சொல்றாரு தெரியுமா? அப்துல் ராசிக் ஃபத்வா கொடுக்குறாங்களா, ஒரு விவாதம் நடக்குது, அந்த விவாதத்துல ஒரு ஒப்பந்தம் நடந்துச்சு, அந்த ஒப்பந்தத்துல ஒரு சகோதரர் கேட்கிறாரு, அந்த அல்லாஹ் அரிசில வைக்கிறது சர்ச்சையானது யாருடைய அறிஞர்? இந்த இப்னு தைமியாவோட காலத்துல தானே என்று கேட்டோன்னே இவரு தலையாட்டி கொண்டு இப்னு தைமியாவோட காலத்துல தான் என்றார். அல்லாஹ் அரிசில இருக்கிறான் என்றது அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றது, அர் ரஹ்மான் அலல் அர்ஷி இஸ்தவா, அல்லாஹ் அளவற்ற அருளாளன் அர்ஷ் மீது அமர்ந்தான் என்று அல்லாஹ் சொல்கிறான். அது கூட தெரியாது இவங்க அகீதாவை படிச்சு கொடுக்குறாங்களாம் என்று நம்மளை நோக்கி ஒரு விமர்சனம் செய்கிறார். அதை பாருங்க. அந்த இப்ப யாரோ ஒரு மூலையோட விவாத ஒப்பந்தத்துல உட்கார்ந்துட்டு அதுல ஒரு சகோதரர் கேட்கிறாரு, அல்லாஹ் அர்ஷ்ல இருக்கிறான் என்பதை முதலாவது அழுத்தமா சொன்னது யாரு? இப்னு தைமியா தானே. அதோட அவர் ராசிக் பிரதர் மண்டே ஆட்டர் இப்னு தைமியா தான். இது குர்ஆன் வசனம். அர் ரஹ்மான் அலல் அர்ஷ் இஸ்தவா குர்ஆன் வசனம். இது குர்ஆன். அல்லாஹ் எங்க இருக்கிறான்டே தெரியாது. இது இப்னு தைமியா சொன்ன கருத்தா? இது குர்ஆன் வசனம், சஹாபாக்கள் சொன்னது. அந்த வீடியோ இருக்கேன், நான் இன்ஷா அல்லாஹ் சந்தர்ப்பம் கிடைச்சா போடுவேன். நான் அல்லாஹ் எங்க இருக்கிறானே அவருக்கு தெரியாது.
அந்த விவாத ஒப்பந்தத்துல பேசுறான், போய் பாருங்க. அல்லாஹ் அரசியல் வைக்கிறான், அல்லாஹ் தெளிவா குர்ஆன்ல பல இடங்கள் அல்லாஹ் சொல்றான். ரசூலுல்லாஹ்ட கொள்கை, சஹாபாக்களோட கொள்கை, தாபீன்களோட கொள்கை, தபா தாபீன் கொள்கை, எல்லாரையும் கொள்கை இது. அப்ப இந்த விமர்சனம் சரியானதா? பிழை. ஏன் தெரியுமா? அங்க சகோதரருக்கு நமக்கும் உள்ள கெமிஸ்ட்ரி என்னது இவருக்கு தெரியாது. அங்க விவாத ஒப்பந்தத்துல நாங்க 2 சகோதரர் என்கிட்ட கேட்கிறார். என்ன கேட்கிறார்? அந்த அரசுல இருந்து இறங்கினது அந்த சப்ஜெக்ட் வந்து யாருடைய விஷயத்துல வந்து இமாம் இப்னு தைமியா தான் என்றாரு. ஆனா ஆமா என்றார். அவர் என்ன கேட்டார், நான் என்ன பதில் சொன்னேன்? அந்த கெமிஸ்ட்ரி என்னது அது மக்கள் புரிஞ்சு கொள்ளணுமா இல்லையா? புரிஞ்சு கொள்ளணும். விவாத ஒப்பந்தத்துல அரசு சம்பந்தப்பட்ட சர்ச்சை என்ன ஆகுதுன்னு கேட்கிறாரு. அது இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி காலத்துல தானே வந்துச்சு. ஏனென்றால் அங்க ஜஹ்மியாக்கள் என்ற ஒரு வழிகட்ட சிந்தனை, அல்லாஹ்க்கு உருவம் கற்பிக்க கூடாது, அல்லாஹ்க்கு உருவம் கிடையாது, அல்லாஹ் வந்து வெறும் சூனியம் என்று அல்லாஹ்க்கு தஅவீல் பண்ணணும், அல்லாஹ்க்கு நேரடியாக நாங்கள் அல்லாஹ்வுடைய உருவ உறுப்புகள் சம்பந்தமாக நேரடி அர்த்தம் கொடுக்க கூடாது என்று ஒரு வழிகட்ட சிந்தனை ஹிஜ்ரி 2ஆம் நூற்றாண்டுல உருவாகுது. அந்த வழிகட்ட சிந்தனை அப்படி மக்கள் மத்தியிலே ஊடுருவுது. அதை முறியடிப்பதற்காக வேண்டி இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு மிம்பர்ல இருந்து யன்சிலு ரப்புனா தபாரக வ தஆலா குல்ல லைலத்தின் இல ஸமாஇ துன்யா, நம்முடைய இறைவன், பாக்கியம் மிகுந்த இறைவன் ஒவ்வொரு இரவிலும் அடிவானத்துக்கு இறங்குகிறான் என்று சொல்லி இறங்குறத, யன்சிலு என்ற வார்த்தைக்கு விளக்கம் சொல்றதுக்காக இறங்குறத மிம்பர்ல இருந்து ஒரு படி இறங்கி காட்டுறாரு. இது ஒரு சர்ச்சை ஆயிடுச்சு. இப்ப அல்லாஹ்க்கு வந்து நீங்க உருவம் கற்பிச்சீங்க, எந்த அளவுக்கு உருவம் கற்பிக்கிறீங்கன்னு சொன்னா, நீங்க இறங்கின மாதிரி அல்லாஹ் இறங்குற மாதிரி காட்டுறீங்களே, இதுதான் சிறுக்கு என்னொரு விமர்சனமாகி அது ஒரு சர்ச்சையாகி பிறகு இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அதுக்கு விளக்கம் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? அன்-நுஸூலு மஅலூம், இறைவன் இறங்குவது என்பது நாங்கள் அறிந்த விஷயமே, அது அல்லாஹ் ஹதீஸிலே சொல்லிவிட்டான். வல் கைஃபு மஜ்ஹூல், ஆனா எப்படி இறங்குகிறான் என்பது நமக்கு தெரியாது, நமக்கு அது அறிவிக்கப்படவில்லை. வல் ஈமானு பிஹி வாஜிபுன், ஆனால் அது சம்பந்தமாக ஈமான் கொள்வது வாஜிபாக இருக்கிறது. வஸ்ஸுவாலு அன்ஹு பித்அத்துன், இது குறித்து கேள்வி எழுப்புவது பித்அத்தாக இருக்குது என்று சொல்லி அப்படி நச்சன் ஒரு பதில கொடுத்து இறங்குறது கன்ஃபார்ம், ஆனா எப்படி இறங்குறான் என்று தெரியல என்று சொல்லி ஜஹ்மியாக்களுடைய வாயடைப்பதற்காக ரத்தாக ஒரு மறுப்பாக சொன்ன ஒரு விஷயம்தான் சர்ச்சையா போன விஷயம். அதைத்தான் அந்த சகோதரன் என்கிட்ட கேட்கிறார், யாருடைய விஷயத்துல சர்ச்சையாகிச்சண்டு? நான் சொல்கிறேன் அது இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி ஆமா என்கிறேன். எதிர்த்தரப்புல இருந்த காத்தாங்குடி கபீருக்கு கூட அது கேட்குது. அது பிழையா இருந்தவர் என்ன சொல்லிப்பார்? காத்தாங்குடி கபீர் உடனே சொல்லியிருப்பார் இது பிழை. நீங்க என்ன இது கூட தெரியாம நம்மளோட விவாதத்துக்கு அவருக்கு விஷயம் விளங்குது, நம்ம எதிரணியில இருந்தவருக்கு விளங்குது, கேள்வி கேட்டவருக்கு எதை கேட்டார் விளங்குது, பதில் சொன்னவருக்கு என்ன பதில் சொன்னோம் என்று விளங்குது. ஆனா முக்காடு போட்டதுனால முஃபாரிஸ் ரசாதிக்கு இது விளங்கல. இந்த அகீதா தெரியுமா இவங்களுக்கு கேட்கிறான். அர் ரஹ்மான் அலல் அர்ஷ் இஸ்தவான்றது நமக்கு தெரியாதானே? அது எல்லா அகீதாவை படிச்சு கொடுக்குற எல்லாருக்கும் தெரியும். சரி, தெரியாம இருந்துச்சுன்னு வைங்களேன், நீங்க என்ன சொல்லணும்? இது சம்பந்தமாக நீங்கள் தெரியாமல் இருக்கிறீர்கள், இது என்னன்னு பாருங்க. ஒருத்தர் வந்து அகீதாவை படிச்சு கொடுக்குறாரு, ஒரு விஷயம் தெரியாம இருக்குது, சொல்லி கொடுக்க மாட்டீங்களா? அதை திருத்த மாட்டீங்களா? எல்லாம் தெரிஞ்சுதான் படிச்சு கொடுக்கணும் வேண்டாம்? எல்லாம் தெரிஞ்சு படிச்சு கொடுக்கறதுக்கு இந்த உலகத்துல யாரு இருக்கிறான்? எல்லாருக்கும் இஷ்டம். அல்லாஹ்வின் தூதரே சில விஷயங்கள்ல தவறாக நடக்கும்போது அல்லாஹ் திருத்தினானா இல்லையா? திருத்தி இருக்கிறான். இந்த அடிப்படை விளங்காம என்ன சொல்கிறார்? இது தெரியா அது தெரியா, தன்னிடம் மொத்த மடமைத்தனத்தையும் வைத்துக் கொண்டு அடுத்தவர்களை விரல் நீட்டி இவர் வந்து தன்னை புத்திசாலியாட்டம் காட்ட பார்க்கிறார். இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. இவர் தெல்ல தெளிவான ஜஹ்லு பசீத்தான் என்பதை நமக்கு உறுதியாக தெரிகிறது. இதற்கு இன்னும் பல ஆதாரங்கள் இருக்குது. இப்படி பட்டியல் நீண்டு கொண்டே செல்லும். இவருடைய ஃபத்வாக்கள் ஒவ்வொன்றையும் அலசி ஆராய்ந்து மக்களுக்கு பதில் சொல்ல போனோம் என்றால் இவருடைய அறிவின் தரம் லட்சணம் என்னன்றது மக்களுக்கு தெரிந்துவிடும். என்றாலும் நாங்கள் புரிகிறோம், இவர் மடையராத்தா இருக்கிறார், என்றாலும் இவரிடமிருந்து மக்களை காப்பாற்றணும், எனவே விவாதம் பண்ணணும் என்று நாங்கள் விவாதத்துக்கு அழைச்சமே தவிர இவர் அறிவாளி என்று நினைச்செல்லாம் நாங்க விவாதத்துக்கு அழைக்கல. அவர் நினைச்சிட்டார் போல, இவர் விவாதத்துக்கு கூப்பிட்டோன்னே நம்ம பெரிய ஆள் போல, நம்மளையே கூப்பிடுறாங்க, வீடியோ போட்டு கூப்பிடுறாங்க, லைவ்ல கூப்பிடுறாங்க, நம்ம பெரிய இடத்துக்கு போயிட்டோம் போல என்று நினைக்கிறார். அல்லாஹ்வுடைய அடியார்கள் எல்லாரும் நமக்கு சமம் தான், யாரும் பெருசும் இல்லை, யாரும் தாழ்த்தியும் இல்லை. அறிவை பொறுத்த அளவுல எங்களுடைய பார்வைக்கு விலகுது, உங்களோட நடத்தையில உங்களோட குறைமதியாக இருப்பது நமக்கு தெரிகிறது. என்றாலும் சத்தியத்தை நிலைநாட்டுறதுக்காக இந்த பயணத்துல யாரு வந்தாலும் அசத்தியவாதிகள் முன்னாடி சத்தியத்தை நிலைநாட்டுவதற்கு தயார் என்ற நிலையில தான் நாங்கள் இதை செய்து வருகிறோம்.